ஹலோ மக்களே, நான் உங்கள் தமிழ் கேமர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈவில் நைனில் டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் எங்கே போயிட்டுருக்குன்னா, நம்மளை பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் நம்மளை சேர்த்தி விடுறதுக்கு தான். சேர்த்தி விடுறது மீன்ஸ் சம்மர் வெக்கேஷனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அப்படியே டியூஷன் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இறங்கியாச்சு. நீங்கள் அப்படியே முன்னாடி போகலாம். முன்னாடி ஏதோ கேட் ஓப்பன் ஆகுது. ஓ மை காட், ஈவில் இருக்கா பார்த்தா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. திரும்பி பார்த்தா அவன் நம்மளை வண்டியிலே போட்டான். ஸோ சேட். Okay, day 1. Okay, I have to good. I am Tamil gamer and I am going to be good. ஓகே, நம்மளை வந்து அந்த போர்டில் வந்து நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படி அந்த மாதிரி எழுத வைக்கிறாங்க. நல்ல பையனாக இருப்பேன் அப்படின்னு. ஏண்டி, நீ என்னை போட்டு பிறந்துட்டு நீ என்னையே திரும்ப பண்ணி நீ எழுதுறி போர்டில், நான் இனிமேட்டு யாரையும் அடிக்க மாட்டேன் சின்ன பசங்களை அப்படி நீ போர்டில் எழுது. பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய எண்டிங்ஸ் இங்கே தாங்க இருக்கா. ஐயோ, நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம். இந்த கேமில் வந்து நிறைய எண்டிங்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் எப்பிக்கான ஒரு எஸ்கேப்னால், எப்பிக் மீன்ஸ் ஒரு இந்த கேமோட ஒரிஜினல் எஸ்கேப்னால் அந்த பலூன் எஸ்கேப் தான். அதாவது மாஸ்க் எஸ்கேப். நம்ம மாஸ்க் பீஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பலூன் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், பஸ்ஸில் சால்வ் பண்ணி அந்த எஸ்கேப் ஆனால் ரொம்ப வீடியோ ரொம்ப ஜாஸ்தியாக வரும். அதுக்கு வந்து பார்ட்டாக போடலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து கொர்க்கடைல் எஸ்கேப் இருக்கும், அதை நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ்கேப் எப்படின்னு பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நம்ம இந்த எஸ்கேப்புக்குள்ளே வந்துடலாம். பார்த்திங்கன்னா இதுக்கு என்னது அதாங்க தேவை. அது பேர் வேறு வந்துடுச்சு. என்னது அது பேர்? ஸ்மால் கேபிள். பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போனால் தான் கரண்ட் வரும். இருந்தால் தான் நம்ம அந்த ஷட்டரை தூக்கி விட முடியும். பார்த்திங்கன்னா இது இங்கே போட்டுருணும். எங்கள் லாக் பண்ணிட்டு இதை போட்டுடலாம். சரி இருங்க, அப்படியே இந்த சைடு போய் பார்க்கலாம் எதாவது கிடைக்குதான்னு. பார்த்திங்கன்னா இந்த சைடு முட்டு சந்தா இருக்குது. சரி, ஓகே. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வழி இல்லை. மறுபடியும் வந்த வழியாக போயிட்டு இருங்க. இங்கே ஏதாவது இல்லைங்க, எங்கேயும் ஒன்றும் இல்லை. ஓகே, இருங்க, வெளியே போயிடலாம். பார்த்திங்கன்னா இந்த கேம் பார்த்திங்கன்னா நான் விளையாண்டதே இல்லை மீன்ஸ் இதில் மொத்தமாகவே ஒரு எஸ்கேப் தான் பண்ணியிருக்கேன். அந்த எஸ்கேப் தான் இந்த எஸ்கேப்பு இருக்குல்ல, ஈஸியான எஸ்கேப்பு. அது எந்த எஸ்கேப்னால் நம்ம டோர் எஸ்கேப் தான். ரொம்ப குழப்பறன்னு நினைக்காதீங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதான் அந்த பட்டனே. இதை அழுத்தி விட்டால் அந்த ஷட்டர் தூக்கும். ஓகே, தூக்கு. ஓகே, அதுங்களும் நம்ம போய் வேறு ஏதாவது பொருள் இது கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நமக்கு வந்து ஒரு தொடப்பம் வேணும். அந்த தொடப்பத்தை வச்சு ஒரு பொருள் இருக்கும், அதை வந்து கீழே வந்து தள்ளி விடணும். ஓகே, எங்கே அவளை ஆனால் இன்னும் கண்ணில் நம்ம பார்க்கலங்க. அது வரையும் சந்தோஷம். பார்த்தோம், அவ்வளோதான். ஏங்க, இப்போ தான் சொன்னேன் பார்க்கலன்னு, அதுங்குள்ளே நாசமாக போனால் வந்துட்டா. இதில் பார்த்திங்கன்னா கத்துவாங்க. அந்த கத்தமும் சரி பயமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அது நல்லா பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அவனையும் அடித்து இழுத்துட்டு வந்து ரத்த கலையாக இருக்கானுங்க. ஐ மீன் ரத்த கலையாக இருக்குது இந்த இடம். சரி இருங்க, இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஏங்க, இப்போ தானே அந்த சைடு இருந்தா, அதுங்களும் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டா. இவளை என்ன சொல்கிறேனே தெரியல. சரி இருங்க, நம்ம டக்குன்னு மேலே போயிடலாம். அதான் இப்போதைக்கு நமக்கு சேஃப்டி. பார்த்திங்கன்னா இருங்க, இங்கே ஏதாவது இங்கே ஒன்றும் இல்லை. சரி, மேலேயே போயிடலாம், எதுக்கு வம்பு. மேலே போயிட்டு அந்த இன்னொன்று சைடு இருக்கும், அந்த சைடு போய் பார்த்துடலாம். இந்த பக்கம் தான். இங்கே 90% இங்கே தான் இருக்கும், இல்லைன்னா பாத்ரூம் சைடுக்கு இருக்கும். இருங்க, இங்கே சொன்ன மாதிரி இங்கே தாங்க இருக்குது. சரி இருங்க, இதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக கொண்டு போய் அந்த ஒரு ஷட்டர் எடுத்து விட்டேன்ல, அங்கே போய் இதை யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா இருங்க, போவோம். போயிட்டு இந்த பக்கம் போய் லெஃப்ட்டு. ஓகே, இங்கே குதிக்கணும். குதிச்சுட்டு பார்த்திங்கன்னா இருங்க, இந்த சேர் மேலே ஏறிட்டு இதை தள்ளி விடணும். தள்ளி விட்டால் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும். அது என்ன பொருள்னு இப்போ நீங்கள் பாருங்கள். டிஃபன் பாக்ஸ். அதுங்களும் அவன் நம்மளை பார்த்துட்டு கத்திட்டு வரா. சரி இருங்க, உள்ளே வந்தோடனே நம்ம அப்படியே ஜம்ப் ஆயிடுவோம். வா 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 வாடி வாடி வாடி. லஜக்கா எப்படி எஸ்கேப் பண்ண பார்த்தீங்களா? சரி இருங்க, போயிட்டு இதை பார்த்திங்கன்னா ஹைட் ஆனத்தில் போட்டால் இதுக்குள்ளே தான் அந்த பார்த்திங்கன்னா மாஸ்டர் கீ, அதாவது அந்த டோர் கீ வந்து இருக்குது. சரி இருங்க, இதை வேறு எங்கே போடுறது? இங்கே ஓப்பன் பண்ணிட்டு என்ன இந்த பக்கம் போகிறதுக்கு எதுவுமே இல்லை. தப்பான வழி வந்துட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த வழியில் தான் போகணும். ஃபஸ்ட்டு இருங்க, இந்த மூடிடலாம், கீழே போட்டுடலாம். ஓகே, இது கீழே விழுந்துருச்சு. பார்த்திங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. ஏங்க, இது எப்படிங்க வந்தா? கீழே போட்டால் கீழே தானே போனீங்க, இங்கே வரா. சரி, நம்ம பார்த்துட்டான்னு பார்த்துட்டா. இப்போ பொழப்பாலா இல்லைன்னு நம்ம பார்ப்போம். நம்மளை இப்படியே அடிக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி இருங்க, அங்கே போகிறா, போய் பார்க்குறா. ஓகே, திரும்ப ரிட்டன் போகிறான்னு நினைக்கிறேன். ரிட்டன் போகிறா. பார்த்திங்கன்னா
போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். சரி வெளியே போகலாமா? வெளியே போகலான்னு தான் நினைக்கிறேன். சரி இருங்க, அப்படியே நேக்காக அப்படியே நைஸாக போவோம். போகலாமா வேண்டாமா? சரி அவள் போயிட்டான்னு நினைக்கிறேன். இருங்க நம்ம அப்படியே கீழே ஓடிடலாம். அவள் அந்த சைடு லெஃப்ட் சைடு அந்த கிச்சன் சைடு இது போயிருப்பா. சரி இல்லைங்க, இங்கே இந்த பக்கம் போகிறான். நம்ம எனக்கு புரியல, நான் எங்கே போகணுமோ அங்கே தான் நீயும் போகிற. சரி இருங்க, அப்படியே நல்ல அப்படியே நேக்காக போய் அப்படியே அந்த சாவி எடுத்துடும். ஏங்க சாவி எடுக்கிறதுக்கு டப்பா எடுத்துடுங்க. ஐயோ பாரு அவளை பார்த்துட்டா. சரி ஓகே, இந்த சாவியை போட்டால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த எஸ்கேப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை காய்ஸ்.